இந்த நிர்மல் குமார் காஃப் குமாருக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து தைரியம் வந்தா, அதாவது பாருங்க, வேணும்னே முன்னாள் கரூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வந்து டக்குன்னு மாத்திராப்புல, ஓ தவறு சாரி நீக்கிடுங்க, நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்து ஏஞ்சி கேள்வி கேட்கறாங்க. வேணுட்டு பேசுறீங்களா, என்ன கான்காடி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சி கேள்வி கேட்கறாங்க. உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் ஏஞ்சி உடனே ஊர்ல என்ன நீங்க சும்மா ஏஞ்சிக்கிறீங்க, பாத்ரூம்ல போய் உட்காந்துலாம் ஞாபகம் இருக்கா 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ திமிரு, ஆணவ பேச்சுங்க. இந்த வீடியோ பாருங்க. மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். ஆணவ பேச்சு பேசுறாப்புல, அதுக்கு உடனடியாக ஃபயரான பதில் எவனும் பேச முடியாது. என்ன பண்ணாப்புல, அமைச்சருங்கெல்லாம் வந்து இது ஒரு இலக்கா ஒன்று இருக்கா, யாரு எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல உட்காரான்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டாரு பாருங்க. மூஞ்சி எல்லாருக்கும் ஆஃப். எதுக்கு இந்த அசிங்கம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் வந்து சொல்ற 3 மணி நேரம். நானும் கேட்கிறேன், யார் எவ்வளவு மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார கணக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா அமைச்சரவையில? எப்படி ஒரு சட்டசபையில வந்து சம்பந்தமே இல்லாம 3 மணி நேரம் உட்கார்ந்தாரு பாத்ரூம்ன்றது, இது எப்பாற்பட்ட ஒரு பேச்சு இது? சட்டசபைக்கே தகுதியற்றவர் யாருன்னா இந்த முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பரவாயில்ல, இந்த வந்து நிர்மல் குமார். உண்மையாவங்க இந்த நிர்மல் குமார் ஒரு பேச்சில் ஒரு டேட்டா பேசுறது, எடுத்து பேசுறது ஒன்றும் தெரியாது. ஆனா அவதூறு பரப்புறது. பின் அவதூறு பரப்புனா அங்க ரொம்ப சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களா? ஏஞ்சி கத்தான் செய்வாங்க.